உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 3 ஹிடன் ட்ரிக்ஸ் தெரியுமா? அப்படி தெரியலனா இந்த ரீல்ஸை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம பேஜுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டக்குன்னு போடுங்க ஒரு லைக். இதுதாங்க உங்கள் செல்லு டெக்கு. டாப் 3ல இருக்குது பார்த்தீங்கன்னா வைஃபை ஷேரிங். மச்சான் அவனுடைய ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லி இனி கெஞ்ச தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சுன்னா இனி வந்து நீங்கள் தாங்க மாஸ். உங்கள் ஃப்ரெண்டோடைய ஃபோனை கையில் வாங்கிக்கோங்க. கையில் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் எனபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஒரு கியூஆர் ஸ்கேனர் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேனர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கூகுள் லென்ஸ் எல்லார் ஃபோன்லேயும் இருக்கும். இந்த கூகுள் லென்ஸுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகிரும். ஸோ நான் வந்து இதில் பாஸ்வேர்டு கொடுக்கல, அதனால் வந்து ஷோ பண்ணல. நம்ம லிஸ்ட்டில் டாப் 2ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு வாட்ஸ்அப் முக்கியமான மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்கன்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மெசேஜ் என்ன அப்படி சொல்லி உங்களால் பார்க்க முடியல. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பின மெசேஜ் வந்து டிலீட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனுடைய செட்டிங்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. டிசபிள் இருக்கும். ஒன் டைம் எனபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி டிலீட் ஆச்சுனாலும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஷோ ஆகும். இதில் நம்ம டாப் 1ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உடைய மியூசிக். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எதுனா ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சாங் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் தமிழ் சாங்னு சர்ச் பண்ணாலும் ஏகப்பட்ட சாங் இருக்குது. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ சென்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட்டஸாக இருந்தால் அது கன்வெர்ட் ஆகிரும். பட் இதில் இன்னொரு பஞ்சாயத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆளுக்கு பீட்டா வெர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வரைக்கும் எனபிள் ஆகிருக்குது. இதே போல் மேலும் அப்டேட்களுக்கு டக்குன்னு போடுங்க ஒரு லைக். இதுதான் உங்கள் செல் டெக்கு.